வாரம் முழுவதும் அல்ல, கிட்டத்தட்ட 10 நாட்களாகவே, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை திடப்படுங்கள், திடப்படுத்துவார், திடமனதாயிருங்கள் என்று ஆண்டவர் நம்ம அப்படி அந்த பி ஸ்ட்ரென்தன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறது மாதிரி தேவன் நம்மை திடப்படுத்திக்கிட்டே வந்தார், பலப்படுத்தி வந்தார். உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்போது நான் 2-3 நாளைக்கு முன்பாக நான் பைபிள் வாசித்துட்டே இருந்தேன். அப்போது ஆண்டவர் திடீரென்று ஒரு வார்த்தை என் மனதில் பதியும்படி செய்தார். அதை வைத்து நான் ஜெபிக்கும்போது இதை குறித்து உங்களோடு பேசணுங்கிற ஒரு ஏவுதல் வந்தது. ஆமேன். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 12 verse 2ல் நான் வாசிக்கிறேன். ரோமன் சாப்டர் 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனது புதிதாகிறதினாலே, ரினிவிங் ஆஃப் யுவர் மைண்ட், ரினிவிங் ஆஃப் யுவர் மைண்ட், மனது புதிதாகுகிறதினாலே டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாகுங்கள். பிரைஸ் காட். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாட்களில் ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகளை குறித்து பேச விரும்புகிறார். மனம், மைண்ட். இந்த மைண்டில் இருந்து தான் நிறைய தாட்ஸ் வருது இல்லை? மைண்ட். ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய மைண்ட் அண்ட் ஹார்ட், இதுதான் ரொம்ப 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 முக்கியம். 1000 பிரசங்கம் கேட்டோம், என்னால் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியவில்லை என்று சொல்லுகிறவருடைய பிரச்சனை இந்த 2 இடத்துல தான் இருக்கும். ஒன்று மைண்டு இல்லையா, அதாவது மனது, மனம் அப்படின்றோம். 2வது இருதயம், ஹார்ட். இந்த இருதயமும் ஹார்ட்ல இருந்தால் பிரச்சனைகளை வருது. அதனால தான் சில தேவ பிள்ளைகள் நிறைய செய்திகளை நம்ம கேட்டாலும், ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்ட போதிலும் ஒரு சந்தோஷமான வெற்றிகரமான ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய இயலவில்லை. இதுக்கு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம சும்மாவே பழி போட்டுருவோம். ஏதோ கட்டு இருக்குது, மந்திரம் இருக்குது. ஐயா, மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் கட்டுக்காக தானே ஜெபம் பண்ணியிருக்கு, அதுக்காகத்தானே பிரசங்கமும் பண்ணியிருக்குது. அப்போ பிரசங்கம் பண்ணியும் நான் என் நிலைமையை நான் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், சில பேர் அந்த வீட்டில் என்னமோ இருக்குது, இன்னும் வீட்டு மேலே பழிய போட்டுருவாங்க. வீட்டு மேலே பழிய, அந்த வீட்டில் ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருக்குது, சம் ஈவில் ஸ்பிரிட் அந்த வீட்டில் இருக்குது, அதனால தான் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்வாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். அந்த காலங்களில் அந்த காலம்னா என்ன, 1981 கர்த்தர் ரட்சித்து அந்த 81லிருந்து 84 வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே அப்படியே ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை உருவாக்கிக்கிட்டு இருந்தார். ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி 84 கர்த்தர் கொண்டு வந்தார், ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிஸை. அப்போது இந்த 81 to 84 இந்த இடைப்பட்ட நாட்களில் அடிக்கடி ஜெபம் பண்ணுறதும் ஆண்டவரை தேடுறதும், அந்த மாதிரி எதிர்காலத்தை குறித்து நிறைய காரியங்கள் கர்த்தர் பேசுவார். அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் பிரதர் சிஸ்டர் எல்லாரோட நாங்கள் எங்கள் வீட்டில் தங்கியிருந்த காலத்தில் பக்கத்தில் ஒரு 3 வீடு எங்கள் அப்பா வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அந்த வீட்டில் முதல் வீட்டில் ஒரு இயேசுவை அறியாத கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பம் அங்கே தங்கியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த வீடு காலியாக இருந்துச்சு. காலியாக இருந்தோடனே எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு அது ரொம்ப வசதியாக போயிட்டு, பகலில் கூட போய் ஜெபம் பண்ணுவேன். சில நேரத்தில் நைட் அங்கேயே போய் படுத்துருவேன். ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நினச்ச நேரம் நம்ம சத்தம் போட்டு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு போய் படுத்துருவேன். அப்படி ஒரு நாள் போய் படுத்திருக்கும்போது பயங்கரமாக அந்த ஜன்னல் அந்த கதவெல்லாம் தன்னால் திறக்குது, தன்னால் மூடுது, தன்னால் திறக்குது. அப்போது நான் நினச்சேன், பயங்கரமான புயல் காற்றோடு மழை வந்துருச்சு போலன்னு. ஆனால் பார்த்தா மழையில் ஒன்றும் இல்லை, காற்று இல்லை, வெளியெல்லாம் மரங்களே அசையலை.
இந்த ஜன்னல் மட்டும் பயங்கரமாக அடித்து அதுக்கு அந்த 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 கொண்டி போட்டு வச்சுருந்தாலும் அது திறக்குது பாருங்கள். கொண்டி போட்டு வச்சது திறக்குதுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க? அதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இது வந்து என்னுடைய ஆரம்ப காலம் ஊழியத்துலேயும் ஜப வாழ்க்கையில் இந்த மாதிரி பரிசுத்தாவின் அபிஷேகத்தில். ஆனால் அந்த வீட்டோடு ஓடி வரணுங்கிற எண்ணமே வரல அது. ஆனால் தன்னாலே திறக்குது, தன்னாலே மூடுது, டமார்னு அடிக்குது. அப்போது உடனே ஆவியில் நிரம்பி ஜபிக்கும்போது ஆண்டவர் உணர்த்துறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துறாரு. இந்த ஆவி வந்து இந்த வீட்டில் அவங்க வந்து கூப்பிட்டு அவங்க கூட இருக்கிற வரைக்கும் அந்த ஆவி அங்கேயே தான் இருந்துச்சு. இப்போ அவங்க போயிட்டாங்களா, வீடு வேக்கண்டாக இருக்குது, அதனால் அது இங்கே செட்டில் ஆகிருக்குதுன்னு. அப்போது ஆவியில் நிரம்பி ஜெபிக்க அன்றைக்கி ஒரு நாள் தான் பிரச்சனை, அடுத்த நாள் ஒன்றும் காணும். அப்படியே என்ன அர்த்தம்? அது வந்து அது வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டு எங்கே போச்சு தெரியாது எனக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அதை குறித்து நாம் பயங்கரமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் மந்திரவாதியா அதை பற்றி பெரிய விவரமாக பேசுகிறதுக்கு? அதனால் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு, அவ்வளோதான். ஆவியானவர் அங்கே இறங்கினார்னா அங்கே சாத்தான் தன்னாலே சொல்லாமல் கொள்ளாமல் போயிரும் பாருங்க. சிம்சோனை விட்டு அந்த அசுத்தாவி, அதாவது கர்த்தருடைய ஆவி போகும்போதும் காமனாக போச்சு, ஆனால் அசுத்தாவி போகும்போது காமனாக போகாது. எப்பவுமே நீங்கள் பார்த்துக்கணும், அந்த ஸ்பிரிட் ஆஃப் காடுக்கும் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஈவிலுக்கும் ரொம்ப வித்தியாசம். என்னென்னா, அசுத்தாவி போகும்போது அலகழிச்சிட்டு போகும். ஆனால் ஸ்பிரிட் ஆஃப் காட் ஒரு மனுஷனை விட்டு துக்கத்தோடு போகிறாருன்னா அங்கே என்ன நடக்கும்னா அமைதியாக அவர் வந்து ஜென்டில் ஸ்பிரிட்டு, அமைதியாக போயிடுவார். இந்த பிசாசு வந்து அன்றைக்கி நைட்டோடனேட்டாக கதவெல்லாம் டமாரமாக அடித்து போட்டுட்டு போயிருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரியமானவர்களே, வீட்டு மேலே பழி போடக்கூடாது. வீட்டில் சில வீட்டை காலி பண்ணிட்டு போயிடும். அதில் வேற எங்களை மாதிரி ஆட்கள் சிலர் வந்து இனி அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்படி பார்த்தா பஸ்ஸில் இருக்கக்கூடாது, ஃப்ளைட்டில் இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறீங்க இல்லையா? ஐயா, ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம ஆவிக்குள்ளாக நிரம்பி எங்கே ஜெபிக்கிறோமோ அங்கே ஆவியானவர் இறங்கி வருகிறார். அப்போ எங்கே பிரச்சனை அப்படின்னா மைண்டில் தான் பிரச்சனை. உங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த நாட்களில் சிந்தனையில் வெற்றி அல்லது சிந்தனையில் ஜெயம் என்ற தலைப்பில் உங்களுக்கு ஊழியம் செய்வதை நான் பாக்கியமாகவே கருதுகிறேன். ஏன் இந்த நாட்களில் இதை பேசணும்னு ஆண்டவர் எனக்கு ஏவுகிறார் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு 10 நாள் அல்லது சில டாபிக்ஸ் 15 நாள் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா தெரியும். சில டாபிக்ஸ் வந்து 7 நாள் தொடர்ந்து நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த நாளில் நான், அதாவது சிந்தனையில் வெற்றி அல்லது சிந்தனையில் ஜெயம் இந்த டாப்பிக்கில் உங்களோடு பேசுவதை நான் சந்தோஷமாக கருதுகிறேன். ஏன்னா நிறைய தேவ பிள்ளைகள் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, அப்புறம் சர்ச் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருப்பாங்க, நிறைய காணிக்கையெல்லாம் கூட கொடுத்து ஆண்டவரை நேசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த சிந்தனையில், தாட்ஸில், நல்லா சொல்கிறேன், சிந்தை வேறு சிந்தனை வேறு. அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சிந்தைனா இன்டென்ஷன். அவங்க இன்டென்ஷன் சரியில்லைன்றாங்கல்ல, சிந்தை சரியில்லைன்றாங்க. ஆனால் சிந்தனை அப்படின்னா தாட்ஸ், அந்த சிந்தனையிலேருந்து வரக்கூடிய தாட்ஸ், எண்ணங்கள். அப்போது இந்த நாட்களில் எண்ணங்கள் சீர்பட வேண்டும், எண்ணங்கள் ஸ்திரப்பட வேண்டும். அப்போ தான் நம்ம லைஃப்பை வந்து சரியான விதத்தில் வந்து டியூன் பண்ணிட்டு போக முடியும். ஆகவே விசுவாசிகள் சோர்ந்து போயிடாமல் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினால நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம். சில பேர் வந்து அவங்க வந்து கர்த்தருக்குள்ளே வந்துட்டாங்க, கர்த்தருக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்கள் மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. உங்கள் மைண்டில் வந்து எப்பவும் ஒரு மைண்டை கராப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் பிசாசு. அதனால் அந்த மைண்டு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பிசாசு நடமாடுதுன்னு யாராவது ஒருத்தன் சொல்லிட்டா போதும். உண்மையில் நான் என்ன சொல்கிறேன், நடமாடுதே இல்லையான்றது அது வந்து ரெண்டாவது.
நடமாடுதுன்னு சொன்னாலே அங்கே போகலாமா வேணாமா, நடமாடுதுன்ட்டாங்கன்னு. நடமாடுதுன்னு கர்த்தருடைய பிள்ளைகளை எங்கே தான் சாத்தான் இல்லை. அதாவது உலகத்தின் அதிபதி வருகிறான் அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது இல்லையா? உலகத்தின் அதிபதினா இந்த உலகமே அந்த பிசாசு கையில் தான் இருக்குது. இல்லை, உலகமே பிசாசு கையில் தான் இருக்குது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, கடலுக்குள் இருக்கிற மீன்கள், அந்த மீன்களுக்குள்ளே உப்பு இல்லாவிட்டாலும் கடல் தண்ணீர் முழுவதும் உப்பாக இருக்கிறது போல இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் இருக்கிறது. பைபிளில் வசனம் இருக்குல்ல, இந்த உலகம் யார் கையில் இருக்குது? பொல்லாங்கன் கையில் இருக்குது. பொல்லாதவன், பொல்லாங்கன், எல்லாமே ஸ்பிரிட்டு, அந்த ஈவில் ஸ்பிரிட்டை பற்றி தான் சொல்லுது. அதனால் அங்கே இருக்குது பிசாசு, இங்கே இருக்குது பிசாசு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்த போது வேறு வழி இல்லாமல் ஒரு ரூமில் தங்க வேண்டிய சூழ்நிலை. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிசாசு. அந்த மனுஷன் பிசாசோடய வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவங்க கூட 2 நாள் நான் தங்க வேண்டிய சிச்சுவேஷன், வேறு வழி கிடையாது. அதெல்லாம் நான் இப்போ டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அங்கே தங்கி அதையும் மேற்கொண்டு ஊழியத்தையும் வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால் நீங்கள் மனசை விட்டுறக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த சிந்தனையை மட்டும் நம்ம சரியாக வைத்து கொள்ளணும். வாசிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான், என்றாலும் இது இந்த நேரத்துக்குரிய வார்த்தையாக இருக்கிறதுனால அதை நம்ம வாசிக்க போகிறோம். 2ஆம் சங்கீதம், சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை, விருதான அதாவது வீணான காரியம், தேவையில்லாத காரியத்தை சிந்திப்பானேன். முதல்ல நம்முடைய சிந்தனையில் வரக்கூடிய காரியம் வீணான சிந்தனை, தேவையற்ற சிந்தனை, வீணான வெயின் அப்படின்னு சொல்கிறாங்களே இங்கிலீஷில். அதாவது அந்த சிந்தனையில் இருக்கிற முதல் பிரச்சனை என்னென்னா விருதாவான காரியங்களை சிந்திக்கிறது. விருதாவாக நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன். சில பேர் ஒரிஜினல் டாட்டா பிர்லா, அதாவது ரிலையன்ஸ் அதிபர்களாகிய அந்த அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய அதிபர்களை மாதிரி சாதாரணமாக உட்காந்துக்கிட்டே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் அப்படி பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், இந்த கடன் வாங்கி இதை கடன் அடைச்சிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். கடைசியில் பார்த்தா பெரிய பிரச்சனை வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்க சிந்தனைனா விருதாவான வீணான சிந்தனை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, விருதா ஜனங்கள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். விருதான காரியத்தை ஜனங்கள் சிந்திக்கிறாங்க. வீணான காரியம், விருதாவான காரியம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனால் என்ன நடக்குதுன்னு அவங்க கீழே சொல்கிறாங்க பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். 4ஆம் வசனம், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். இதை தாவீது சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்களேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் பலவிதமான பாடுகளின் வழியே ஊழியம் செய்த காலத்தில் வேதத்தில் நம்ம அந்த வசனத்தை எடுத்து நாம் பார்க்கணும். 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அதுங்க 21 அவங்க பயமுறுத்தி அந்த யோவானையும் பேதுருவையும் இந்த மாதிரி அற்புத அடையாளம் செய்யக்கூடாதுன்னு விரட்டி விட்டாங்க. 24 அவர்கள் கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, வானத்தை பூமி சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றை உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். Verse 25, புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாக அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய
தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலும் அப்போஸ்தலர் நாட்களிலும் நடக்கிற காரியத்தை தாவீது தீர்க்க தரிசனமாக 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறதை இங்கே யோவானும் பேதுருவும், இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், நல்ல கவனிச்சுக்கோங்க, இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், இவர்கள் பேதமை உடையவர்கள். ஆனால் தாவீதின் சங்கீதத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை ஜனங்கள் விருதாவான காரியத்தை சிந்திக்கிறாங்க என்பதை இவர்கள் இங்கே நினைவு கூறுகிறார்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த விருதாவான காரியத்தை சிந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கீழுள்ள வசனங்கள் அப்படியே நீங்கள் வேகமாக வாசித்தீங்கன்னா அவங்க 31ஆம் வசனத்தில் இப்படி சொல்லி அவங்க கூடி ஜெபிக்கும் போது கூடியிருந்த இடம் அசைந்தது, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வசனத்தை தைரியமாக பேசுகிறாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, விருதாவான காரியத்தை நீங்கள் சிந்திக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. ஐயா, என்ன அறியாமையே நான் அப்படி என்ன தேவையில்லாத சிந்தனைகள் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குதே. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது, வீட்டுக்குள்ளே சில போராட்டங்கள் வரும்போது சிலருடைய மனது பாதிக்கப்படும். அதுக்கு தான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க டிப்ரெஷன். மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்றா லைஃப்பில் பாதிச்சோன்னா அதை யோசித்து அந்த 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைக்காட்டிஸ்ட்டு அவங்களும் பேசுவாங்க. அந்த ஒரு இன்பேலன்சிங் ஆயிரும். அப்படிப்பட்ட ஆட்களோடு நீங்கள் பேசும்போது சொல்லுவாங்க, அவங்க எனக்கு விரோதமாக இப்போ யாரும் பேசிக்கிட்டு மாட்டாங்க. அவங்க எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, எனக்கு பண்ணுறாங்க, திட்டுறாங்க, நடிகை வர போகிறாங்க. ஆனால் சைக்காட்டிஸ்டோட டீல் பண்ணுகிற நர்சஸ், மேல் நர்சஸாக இருக்கணும், ஃபீமேல் நர்சஸாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா திடீர்னு அடிச்சு விடுவாங்க அவங்க. எனக்கு அன்பான கருத்து, இது விருதாவான காரியங்களை சிந்திக்கத்தக்கதாக அவருடைய மனது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட என்ன பேசுகிறேன், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, ஆண்டவரை தேடுறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள பிசாசு பலவிதமான சிந்தனைகளை கொண்டு வந்து வீணான காரியத்தை நீங்கள் சிந்திப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால நான் உங்களோடு கூட இந்த ஆலோசனையாக பேசுகிறேன். சரி, இப்போ இந்த 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 சிந்தனையால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வாசிக்கும்போது ரோமருக்கு எழுதின நிருபத்திலும் சில வசனங்களை பார்க்குறேன். 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு வேதத்தை திருப்புங்கள். ரோமன் சாப்டர் 1 verse 21. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இந்த வீணான விருதா காரியத்தை சிந்திக்கிறதுனால, வீணான காரியத்தை சிந்திக்கிறவருடைய நிலைமை இங்கே அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம், தங்கள் சிந்தனைகளினாலே வீணா போயிட்டாங்க. சிந்தனை அவங்கள வீணராக மாற்றிவிட்டது. அதனால் நான் தாழ்மையோடு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆனாலும், நான் இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னொரு வருஷம் சர்ச்சுக்கு போகிறேன், நான் இப்படி ஜெபம் பண்ணுறேன், பரிசுத்தாவின் நிறைவை பெற்றிருக்கிறேன், நான் ரொம்ப பைபிள் நாலேஜெல்லாம் எனக்கு இருக்குது, நான் நிறைய செய்திகளை கேட்குறேன், நிறையா வர்ஷிப் பண்ணுறேன், ஓகே, தட்ஸ் ஃபைன். நீங்கள் பிரகாசிக்கிறீங்களா? நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்களா நான் கேட்கல. ஓகே, அந்த சர்ச்சில் எல்டராக இருங்க, மூப்பராக இருங்க, செக்ரட்டரியாக இருங்க, ட்ரெஷராக இருங்க, ஏன் அசிஸ்டன்ட் பாஸ்டராகவே இருங்க, வெரி குட், நல்லது. ஆனால் உங்கள் சிந்தனையில் உங்களுக்கு ஜெயம் இருக்கிறதா? அதான் இங்கே கேள்வி. வேதம் சொல்லுகிறது, தங்கள் சிந்தனைகளில் அவங்க வீணாக போயிட்டாங்க, சிந்தனைகளில் வீணரானவர்கள். அப்போ இந்த சிந்தனையில் இப்போ நான் பேசுகிறேன்னா நீங்கள் கேட்கலாம், நானும் இந்த வசனம் எனக்கு தான் பிரதர் பேசுகிறாங்களா? நான் வீணாக போயிட்டேன்னா, என் வீணான காரியங்களை சிந்திக்கிறேன்னா? சில நினைப்பாங்க, நான் விசுவாசத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் அதை தருவார், இதை தருவார். ஐயா, தருகிற காலத்தில் தருவார்யா. இன்றைக்கே விசுவாச வார்த்தை பேசுகிறேன்னு கார் தருவார், பங்களா தருவார்,
ஏன்னா இன்றைக்கி இந்த நவீன போதனைகளில் யாராவது உனக்கு அபிஷேகம் தருவார், ஆத்துமாக்களை தருவார், கர்த்தர் எனக்கு இந்த வருஷம் 1000 ஆத்துமாக்களை தரப்போகிறார் அப்படின்னா நான் அவங்க கூட்டத்தில் தான் நான் சேருவேன். எனக்கு கார் தருவார், பங்களா தருவார், எனக்கு இது தருவார், அது தருவார். ஐயா, அதுக்கு நான் 1000 முறை சொல்லியிருக்கேன். அதுக்கு கார் தருவார், பங்களா தருவார், கல்யாணம் தருவார், அப்புறம் பிள்ளையை தருவார்ன்றதுக்காக கிறிஸ்துவை தேட வேண்டாம். நீங்கள் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக இருந்தால் பைபிள் என்ன சொல்லுது? பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அப்போ என்னை பொறுத்தவரை கார் தருவார், பங்களா தருவார்ன்றதுக்காக நான் கிறிஸ்தவமாக இருக்கிறதுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாதுன்றேன். ஆமாம், நான் சில கூட்டங்களுக்கு நீங்கள் போனாலே, சில கூட்டத்தாரோடு சேர்ந்தாலே உங்களுக்கு என்ன இன்னும் நிறையாவே கிடைக்கும். ஆனால் அந்த காரில் ஏறி பரலவும் போக முடியாது இல்லையா? அந்த காரில் ஏறி பரலவும் போக முடியாது, அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து தூங்கி பரலவும் போக முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ இன்றைக்கு நான் தேவனுடைய நாமத்தினால என்ன சொல்கிறேன்னா, சிந்தனையில் யார் சிந்தனையில் வீணரா போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்களேன். யார் சிந்தனையில் வீணர்? நம்பர் 1, ரோமன் சாப்டர் 1 அந்த 21 பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாதவர்கள். நம்பர் 1, சிந்தனையில் வீணா போகிறவங்க யாருன்னா, நிறையா பேர் அவன் வீணா போனவையா அப்படின்னு பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்கேன். வீணான காரியத்தை சில பேர் காலையிலே உட்காந்து பேசிட்டு கிடப்பாங்க. அந்த காலத்தில் திண்ணைன்னு ஒன்று இருக்கும், இப்போ அதெல்லாம் கிடையாது. அது திண்ணைனா அது 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 என்னன்னு கேட்பானுங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உட்காந்து வீணாக காலையிலேயே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிட்டு சேட் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படிலாம் பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. வீணான காரியத்தை பேசிட்டு கிடப்பாங்க. நான் அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், நான் அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நான் டிஜிஎஸ் தினகரன் அங்கிளை இன்டர்வியூ பண்ண உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் இக்காலத்து வாலிபர்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தான் பயங்கரமான சிந்தனையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்கள தான், ஏன்னா நான் சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சின்ன பிள்ளை, நான் நினைக்கிறேன் +1 என்ன நினைக்கிறேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பா பைபிள் வாசிக்க மாட்டேங்குதுயா, ஜெபம் பண்ண மாட்டேங்குது. அவளுக்கு என்ன ஆசையா, நீங்களே கேளுங்க அப்படின்னு. நான் ஒரு பெரிய செலிபிரிட்டியாக மாறணும், நான் ஒரு சினி ஸ்டாராக மாறணும் அப்படின்னா சொல்கிறா. நல்ல ஜெபிக்கிற குடும்பம். சரி, என்னன்னு ஏன் அப்படின்னா, அப்போ தான் எல்லோரும் என்னை பார்ப்பாங்க, என்னை பற்றி பேசுவாங்க. அப்புறம் ஏன்னு கேட்டேன். அப்புறம் மீடியாலாம் வரும் என் வீட்டுக்கு. புத்தி எங்கே போகுது பாருங்கள். நான் கேட்டேன், இப்போ நாங்களாம் பிரசங்கம் பண்ணுறோம், மீடியாவில் வரோம்ல, ஏன் இப்படி வரக்கூடாது நீ நினைக்க மாட்டியா? கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கி இப்போ நிறைய வாலிபர்கள் அவன் இந்த ஸ்கூலில் பாருங்கள் 2 வருஷம் ஆன்லைன் கிளாஸுக்கு சொல்லி அவனுங்களை முடக்கி வச்சதுனால அவன் சின்ன பயலுங்க பார்த்தீங்கன்னா 16 வயசு 15 வயசு பயலாம் ஒரு 30 வயசு 40 வயசு ஆக போன ஆசிரியர்களை பயங்கரமாக கேவலமாக பேசுகிறாங்க, எதிர்த்து அடிக்க வராங்க. உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். அதெல்லாம் இந்த வீடியோவிலலாம் வருது. பிள்ளைகள் இப்போது ஸ்கூலுடைய வாத்தியாரை மிரட்டுறானுங்க பயங்கரமாக. அப்போ ஏன்னா அவனுங்களை அறியாமல் அவனுக்கு அந்த ஏரியாவில் அவன் பெரிய ரவுடி தாதா மாதிரி ஆயிரணும். அவனுங்களை அறியாமல் அவனுடைய தாட்ஸ் அது. சில பேர்லாம் ஒரு அப்படி தட்டினா உயிரே போயிடும், அந்த மாதிரி இருப்பானுங்க. 25 கிலோ கூட இருக்க மாட்டான்னு வைங்களேன் சிலர். அந்த போலீஸ்காரனே மிரட்டுவானுங்க. ரோட்டில் நின்று போலீஸாரை சிக்னல்லேருந்து தப்பாக போயிட்ட அல்லது நீ லைசன்ஸ் எல்லாம் வந்துட்டோன்னா போலீஸாரே மிரட்டுவாங்க. விஷயம் என்னென்னு கேட்டால், அவங்கள அறியாத அந்த 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 ஆவி அவங்கள தான் பெரிய ஆளுன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும். வீணான சிந்தாக்கி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். சில பேருக்கு பாருங்கள், தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம ஊரை பற்றி சொல்கிறேன். நல்லா உண்மையில் அந்த ரியலாக 3-4 தலைமுறையாக வசதியில் இருக்கிறவங்க அவங்க எப்போவுமே மாதிரி இருப்பாங்க. சிலருக்கு ஒன்றுமே இல்லைனாலும் அவங்கள பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அந்த மைண்ட் அப்படி இருக்குது அவங்களுக்கு. அப்போ இன்றைக்கு இதுக்கிடையில் பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, சபைக்கு வர்றது போகிறது, இது வேறு பிரச்சனை. இதுக்கிடையில் விஷயம் என்னென்னா, அவர்கள் தேவனை அறிந்தவர்கள் தான். அவங்களுக்கு தெரியும், ஐ நோ தட் மை ரெடீமர் லிவ்ஸ் அப்படி கூட சொல்லுவாங்கன்னு வைங்களேன். அப்போ என தேவனை அறிந்தவர்கள், ஆனால் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை.
அவர் என்ன மகிமைப்படுத்தல? தேவன் என்று. ஐசையா 42:8 என்ன சொல்லுகிறது? ஏசாயா 42:8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் நான் கொடேன். என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் நான் கொடேன். நான் கர்த்தர், என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கு நான் கொடேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவருக்கு வரக்கூடிய மகிமையை நான் சொல்கிறேன். நான் ஒரு ஊழியர், நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட் சொல்கிறேன். அவருக்கு போக வேண்டிய மகிமையை 1% நான் எடுத்தேன்னு வைங்க, அவ்வளோதான், என் கதை முடிஞ்சுது. கதையை ஓச்சிடுவார். நிறைய பேருக்கு அது தெரியாது. நான் ஜெபம் பண்ணேன். யார் ஜெபம் பண்ணதுன்னு கேளுங்களேன். யார் ஜெபம் பண்ணது கேளுங்களேன். யார் தீர்க்க தரிசனம் உரைத்தது சொல்லுங்க. யார் சொன்னது கேளுங்களேன். அப்போமே ஒரு பொல்லாத ஆவி தலையில் ஏறி உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவன் என்று உனக்கு தெரியும். பாருங்கள், சிலருக்கு அதாவது ரியல் காட், ஹூ இஸ் காட், ரியல் காட் தெரியாத ஜனங்க பேசினா பரவாயில்ல. உங்களுக்கு எனக்கு தெரியும். எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர், என் பாவங்களை சுமந்தவர், என்னை மீண்டும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை நடமாட வச்சவர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சும் அந்த மகிமை கர்த்தருடைய பிள்ளைகளை நான் எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். உதாரணமாக உங்களுக்கு ஒரு வீடை கொடுத்தாரு. ஆசிரியர்களுக்கு சொல்கிறேன், ஆமாம், உங்கள் லோன் போட்டு தான் அந்த வீட்டை வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன். உடனே புருஷனை மிரட்டுறது, வீடு என் பேரில் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோ. புருஷனை மிரட்டுறது, சில புருஷன்மார் மனைவியை மிரட்டுறது, வீட்டை விட்டு இறங்கிடு, வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிறது. இதெல்லாம் என்னென்னா தேவனுடைய மகிமையை திருடுறது. தேவனுடைய மகிமையை திருடுறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கீசின் குமாரன், அந்த பென்யமின் கோத்திரம், சவுல் கழுதையத்தோடு போனவன், அவனை கர்த்தர் ராஜாவாக்கிட்டார். ராஜாவாக்குனா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் பிரியமானவர்களே? 11ஆம் வசனம், 1 சாமுவேல் சாப்டர் 15 verse 11ல் நான் சவுலை ராஜாவாக்கினது ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தை நிறைவேற்றாமல் போனான். அப்பொழுது சாமுவேல் மனன் ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. இப்போ ஏன்னா என்ன கவனிங்க, இந்த சவுலை தான் இவர் கர்த்தருடைய நடத்துதலின்படி சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவை அபிஷேகம் பண்ணார். ஆனால் அந்த சவுலை பற்றிய ஒரு ஆண்டவர் வேதனையான ஒரு தகவலை சொல்கிறாரு. சாமுவேலை கூப்பிட்டு சொல்கிறாரு, அதாவது இவனை இருந்து போய் ராஜாவா மாற்றினே அப்படின்னு ஆண்டவரே மனஸ்தாபப்படுறாரு. பிரியமானவர்களே, உலகத்தில் யாருடைய மனதையும் மனஸ்தாபப்படுத்தக்கூடாது. உலக பிரகாரமாக ஆண்டவருடைய இருதயம் மனஸ்தாபப்படக்கூடாது. 2 விஷயம் இருக்குது. ஆண்டவருடைய இருதயத்தை மனஸ்தாபப்பட விடக்கூடாது. உலக மனிதன் யாரையும் மனஸ்தாபப்படுற மாதிரி நீ எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது. மனஸ்தாபப்படும்படி வார்த்தை அனாவசியமாக பேசக்கூடாது. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என்னை மனஸ்தாபப்படுத்திவிட்டான் அப்படின்டா. அப்போ இதை கேட்ட தேவ மனிதன் ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணுறாராம் சவுலுக்காக. மறுநாள் காலையில் 12ஆம் வசனம், சாமுவேல் சவுலை சந்திக்க போகிறான். அப்பொழுது சவுல் எங்கே போகிறாருன்னா, கர்மேலுக்கு தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான்னு சாமுவேல் காரியம். தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம். ஆமாம், நம்ம நாட்டு அரசியல் தலைவருக்கு போகிற இடங்கள்லாம் கொடி ஏற்றி கீழே அவங்க பேரெலாம் போட்டு அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. அதாவது அரசியல், அது பண்ணட்டும். ஆனால் தேவ ஜனங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம், தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம். அந்த வார்த்தையை பாருங்க, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை அவன் நாட்டுகிறான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தனக்காக ஜெயஸ்தம்பம். அதை பார்க்கும்போது அவனை புகழக்கூடியதாக அங்கே இருக்கும். ஆனால் தான் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன், எந்த ஒரு மனிதனையும் ரொம்பவும் புகழ்ந்துடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்லலாம்.
ஆனா இந்த இடத்துல சவுல் கர்த்தரை மகிமைப்படுத்தாம போனான் என்று வேதத்துல நம்ம வாசிக்க கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளை மேத்யூ சாப்டர் 21 கர்த்தருடைய பிள்ளைகளை 12-13 வசனங்கள்ல ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போகும்போது, தேவாலயம்னா அங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவரே சொல்றார் என் வீடு ஜப வீடுன்னு. அங்க வந்து ஜபமும் கிடையாது, பாட்டும் கிடையாது, ஆராதனை கிடையாது. அதுக்கு மாறாக அது கள்ளர்கள் குகையா இருக்குது. கள்ளர் குகைன்னா தெரிதா? ஊர்ல இருக்கிற வீடுகளை பூந்து அடிச்சு நகையும் பணத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு வந்து குகையில் உட்காந்து எவ்வளோ கிடைச்சிருக்குது, உன் ஷேர் என்ன, ஏன் ஷேர் என்னன்னு பங்கு போடுற இடம் தான் அந்த கள்ளர் குகை. ஆண்டவர் சொல்றாரு என் ஆலயம் கள்ளர் குகை ஆயிடுச்சுப்பா, கள்ளர் குகை ஆயிடுச்சு. சும்மா கணக்கு எழுது, டீக்கு இவ்வளோ எழுது, அப்படி போயிட்டு வந்தேன்னு எழுது. இப்போ என்ன, ஆமாம் கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போயிட்டு வந்தோம்ல டயசிஸ் ஆஃபீஸுக்கு, ஆமாம் அங்கே போனவன் தான் எழுது, சும்மா ஒரு 10,000 ரூபா எழுதுயா, என்னையா இவன் தான் இப்போ தான் உத்தமர் காந்தி வீட்டிலேருந்து வந்த மாதிரி பேசாத, எழுது, அங்கே போனான்னு எழுது, இங்கே போனான்னு எழுது எழுது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நடக்குது இல்லை? அதான் கள்ளர் குகை, கள்ளர் குகை. ஆண்டவர் சொல்றாரு அங்கே நான் எதிர்பார்த்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அங்கே இல்லை. அப்போ அவர்கள் தேவன் என்று அறிந்தோம். திரும்பி ப்ளீஸ் கம் பேக் டு ரோமன் சாப்டர் 1 verse 21 வாசிங்க. நான் தேவனை அறிந்தும் அவனை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை. அடுத்த ஸ்தோத்தரியாமல். ஆதியிலிருந்து 2 வருஷமா உங்களோட நான் பேசிட்டு வரேன். நீங்க கத்தோலிக்க சபையோ சிஎஸ்ஐயோ அல்லது பேப்டிஸ்டோ ஆங்கிலிக்கனோ பிரெஸ்பிட்டேரியனோ அசம்பிளிஸ் ஆஃப் காடோ டிபிஎம்மோ சரியா எந்த பெந்தேகோஸ்தே மார்க்கமோ நல்ல கவனிங்க. ஆர்டிஃபிஷியலாக ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணக்கூடாது. சிலருக்கு சில பாடகர்களை கண்டாதான் அந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பே அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் வரும். அது வேற ஆவின்னே நான் டைரக்டாக சொல்கிறேன். அது வேற ஆவி, அது வேற ஆவி. சிலரை பார்த்தா தான் அவங்களுக்கு பாட்டே வருதுன்னு வைங்களேன். சில மியூசிஷியனை பார்த்தா தான், சில கிட்டாரிஸ்டை பார்த்தா தான் அவங்களுக்கு வருதுன்னா அவங்கள வந்து வேற எங்கேயாவது தான் கொண்டு விடணும். அதாவது தேவனுக்கு முன்பாக நின்று தேவனை மகிமைப்படுத்தி அவரை புகழுகிறது தான் ஆராதனை. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அப்போ சிந்தனையில வீணா போறதுக்கு காரணமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க அப்படி பேசிவிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. வேணா பாருங்களேன், அவங்க தான். உங்களுக்கு எப்படியா தெரியும்? நீங்கள் வேணா பாருங்களேன். நான் சொல்றது கரெக்டாக. இந்த கிரிமினல் மைண்டு முதல்ல என் சிந்தை விட்டு போட்டாண்டவர். இந்த அசம்ஷன் இதா தான் இருக்கும், அதா தான் இருக்கும், நீ பாத்தியான்னு கேட்டா அதா தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு அந்நிய பாஷை பேசணும்? இல்லை, அதுக்கு எதுக்கு அந்நிய பாஷை பேசணும்? அதா தான் இருக்கும், எனக்கு தெரியும். எல்லாம் மாமியார் கொடுக்குற ட்ரெயின், அந்த அம்மா பாம்போல கிடக்கும், எல்லாம் அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது. சில தாய்மார்கள் வந்து எல்லாம் அந்த பயலுடைய அம்மா சொல்லி, இந்த அம்மா அந்த அம்மாவை, அந்த அம்மா இந்த அம்மாவை. இந்த அம்மா பிரச்சனை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அம்மா பிரச்சனை கடைசியில் ஐயா பிரச்சனை உள்ளே இருக்குது, அது வெளியே தெரியாது. சில ஐயாக்கள் செய்கிறது வெளியே தெரியாது பாருங்க. ஆகவே இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஒன்று தேவனை அறிந்தோம், ரெண்டாவது அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தலை, ரெண்டாவது அவரை ஸ்தோத்திரிக்கலை. என் மகிமையை தேவன், அதாவது இந்த மேடையிலெல்லாம் போனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த சால்வை போடுறதெல்லாம் வந்து எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், அந்த பாஸ்டர் அவங்கெல்லாம் வந்து பெரிய சால்வையெல்லாம் கொண்டு வந்தாங்க, ஒருத்தரை போட்டாங்க. எனக்கு வந்து அது ஆவியில் ஒரு சந்தோஷமாகவே இல்லை. நான் சொல்லிட்டேன், நம்ம உடன் ஊழியர்கிட்ட இந்த சால்வையெல்லாம் போட வேணாம்லாம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவர் ரொம்ப கோவம் வந்து அந்த சால்வை வச்சு ஓங்கி அப்படி அடித்து, அவர் தான் வாங்கினேன், போகும்போது எடுத்துகிட்டு போக சொல்ல அப்படின்ட்டார். பரவாயில்ல, அவர் கோவப்பட்டு போனால் பரவாயில்ல. ரொம்ப அதாவது நம்ம வர பாருங்கள், அதாவது மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தெல்லாம் மனுஷனுக்கு கொடுக்கறதுனால தான் சந்ததிகள் கர்த்தருக்குள்ள சரியான விதத்தில் வளர்க்கப்படவில்லை. சந்ததிகள் சரியான விதத்தில் வளர்க்கப்படவில்லை இன்னைக்கு. அதான் ரொம்ப முக்கியம். சந்ததிகள் சரியான விதத்தில் போதிக்கப்படுவதில்லை, ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நாட்களில் நம்ம அட்ரஸ் இல்லாதவங்க, இல்லை விலாசம் இல்லாதவங்க, இருளில் இருந்தவங்க, தூரத்தில் இருந்தவங்க, தூரத்தில்னா எங்கேயோ வெளியூரில் இல்லை, சிலுவைக்கு தூரத்தில் இருந்தவங்க, கர்த்தரோ நம்மை கிருபையாக ரட்சித்து இந்த ஊழியத்தை உங்கள் கையில் என் கையிலும் கிருபையாக கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க?
அதில் வந்து அவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமா, அவர் பண்ணோம் அப்படி இப்படின்னு அப்படியே புகழ்ந்து அங்கேருந்து காரை விட்டு அந்த முக்கில் இறங்கும் போதே அங்கே தாரை தம்பட்டை இல்லை தபையில் அது இதுன்னு அடித்து பண மாலையை போட்டு கடைசியில் வேறு மாதிரி மாலையை போட வேண்டிய சூழ்நிலை வந்துடக்கூடாது. பாரத்தோடு சொல்கிறேன், கடைசி காலத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை உயர்த்தணும். ஏன்னா அவர் தான் எல்லா மகிமைக்கும் துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரம் உள்ளவர். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விஷயத்தில் நம்ம எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமாக இருந்தோம்னா, திரும்ப ரோமன் சாப்டர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அப்புறம் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. சிலர் நம்ம நினைக்கிறோம், இவ்வளோ பேசியும் உணர்வு இல்லாமல் கிடக்கானே, இந்த அம்மாவுக்கு இவ்வளோ சொல்லியும் இவ்வளோ இப்படி சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டும் இவ்வளோ நெருக்கப்பட்டும் இவ்வளோ உபத்திரம் பண்ணும் அவனுக்கு ஒரு உணர்வு இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்களேன்றோம்ல. இப்போ குடிகாரன் உணர்வு இல்லாமல் பேசுகிறான்னா உள்ள தண்ணி இருக்குன்னு அர்த்தம். அந்த தண்ணி தான் அவனை வந்து உணர்வற்றவனாக மாற்றுது. இப்போ சிலர் வந்து குடிக்காமலே உணர்வற்ற மாதிரி பேசுகிறானே, நன்றி அறிதல் இல்லாமல் பேசுகிறாங்களே, வளர்த்த கடை மார்பில் பாய்ந்ததடான்னு சொல்கிற மாதிரி இந்த நாட்களில் எவ்வளோ பேர் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களே. அதான் விஷயம் என்னன்னு கேட்டால், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம், உணர்வு இல்லாமல் உணர்வற்ற. ஐயா, உங்கள் சரீரத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கில்லுனா அப்படின்னு சத்தம் கேட்கணும். ஒன்றுமே டாக்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க. சில டாக்டர்ஸ் வருவாங்க பார்த்தீங்களா, வந்தோடனே ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுருப்பாங்க. படுத்திருக்கும்போது வந்து பின்னால் காலில் வந்து அவங்க அதை பண்ணுவாங்க. கால் அப்படியே பண்ணும்போதே கால் அசைதா இல்லையான்னு அவங்க செக் பண்ணுவாங்க. நீரோ சர்ஜன்ஸ், நீரோ அந்த கன்சல்டன்ட்லாம் அது அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா இந்த நரம்புலாம் ஒழுங்காக வேலை பார்க்குதா, அவனுக்கு உணர்வு இருக்குதா, டயபெட்டிஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா அவனுடைய அந்த காலில் ஒரு உணர்வு இருக்கா. அதனால தான் சிலருக்கு காலில் திடீர்னு புண்ணுலாம் வரல, கல்லுகள் அடிபட்டிருக்கும். அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால கல் அடிபட்டதுனே தெரியாது. பாருங்கள், பெயினே தெரியாது. எப்போ அவங்களுக்கு தெரியும், அதில் சீழ் வச்சு அங்கே சீழ் வழியும் போது இது என்ன இங்கே அடிபட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியல, காரணம் உணர்வு இல்லை, சென்ஸ் இல்லை. அப்போ இந்த நாட்களில் அதான் எவ்வளோ பிரசங்கம் கேட்டோம், அந்த உணர்வற்ற இது எனக்கு இல்லை. இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆள் பேசினாங்கன்னா, ஆமாண்டவர் அவங்க சொல்கிற சரிதான் இருக்குப்பா அப்படின்னு நான் ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் அது சரியான கிறிஸ்தவன். இது எனக்கு இல்லை, நாங்கள்லாம் ஆரம்ப விசுவாசிகள், நாங்களாம் மூத்த விசுவாசிகள், நாங்களாம் பாஸ்டர்ஸை விரட்டுற விசுவாசிகள், பாஸ்டருக்கு விரோதமாக சீனியர் பாஸ்டர்கிட்ட போய் பேசுகிற விசுவாசிகள், நாங்கள் கூட இருந்துக்கிட்டே நாங்கள் வந்து குழப்பம் பண்ணுற விசுவாசிகள். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன். அவர்கள் இருதயம் உணர்வில்லாத அவருடைய இருதயம் வந்து என்னாச்சான், இருதயம் வந்து இருளாயிருச்சு. இருதயம் இருளாயிடுச்சுன்னா அவ்வளோதான், லைஃபே இருள் தான். அப்போ இன்னைக்கு இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? சிந்தனையில் வீணரானவர்கள், விருதாவாய் சிந்திக்கிறவர்கள். இன்னைக்கு தான் நம்ம பேசணும். ஆண்டவர் இந்த நேரத்தில் வசனங்களின் வழியாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். தொடர்ந்து நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை நாளைக்கு நம்ம இப்படி தொடர்ந்து பேசுவோம். நல்ல சப்ஜெக்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா என்னுடைய பாரம் என்ன தெரியுமா, நல்லா ஜெபிக்கிறாங்க, உண்மையை சொல்கிறேன், நல்ல பைபிள் வாசிக்கிறாங்க, அதுவும் உண்மை. ஏசப்பாவை நல்லா நேசிக்கிறாங்க, ஓகே, நல்ல சர்ச்சுக்கு போகிறாங்க, வராங்க, நல்லா பாடுறாங்க, அப்புறம் நல்ல ஆராதனையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் டெவலப்மெண்ட்ஸ் இல்லை, எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. டாக்டர் சொல்கிறாங்களே நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுத்துட்டோம், ஆனால் எங்களுக்கு இப்போ ஒரு வேற இதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஆனால் தேர் இஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ புரியுதா நான் சொல்கிறது? எவ்வளோ பிரசங்கம் பண்ணிட்டோம், எவ்வளோ பாட்டு பாடிட்டோம், எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டோம், இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அப்போ பிரியமானவர்களே, நம்ம சிலுவை அண்டை திரும்புவோம். ஷபாமா ஹவ்ரபா ஹாலா ரபா ஹாதரா. Praise the Lord.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ஒரு தம்பிக்காக 11 வயது தம்பிக்காக நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணோம். அந்த மூளை காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு சென்னையில் மேத்தா நர்சிங் ஹோமில் ரொம்ப கிரிட்டிக்கலாக அவனுக்கு வென்டிலேட்டர்லாம் வச்சு அந்த நேரத்தில் ஏவப்பட்டு நாங்கள் போனேன். அப்போ சொன்னாங்க இனி ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுக்க முடியாது, அவ்வளோதான், ஒரு வென்டிலேட்டரில் எடுத்தால் என்ன ஆகலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த சிச்சுவேஷனில் அங்கே போகிறேன். நம்மளாம் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லி ஜெபிச்சோம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். நேற்று வந்த தகவல் என்ன தெரியுமா? தேவன் அவனுக்கு பூரண சுகத்தை கொடுத்து அவன் ஐசியூலேருந்து வெளியே வந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த உங்களுக்கு என் அன்பின் நன்றியை தெரிவிக்கிறேன். மகிமை அவருக்கு ஒருத்தருக்கு நம்ம செலுத்துகிறோம். பிரைஸ் காட். ஒரு ஊழியரின் குடும்பம் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போன போது கிருபையாய் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆமேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். தேவ பிள்ளைகளை, அதாவது வீணான சிந்தனை வெறுத்துருவோம். வீணான சிந்தனை அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க, அவங்க தான் சொல்லியிருக்கணும், அவங்க தான் சொல்லியிருக்கணும், நீ வேணா பாரு அப்படின்னு ஒய்ஃப்கிட்ட பேசிக்கிட்டே கிடக்கிறது. இல்லை ஒய்ஃப் வந்து இப்படி பேசுறது பேசி சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலியான பாத்திரங்கள்லாம் சத்தத்தை அதிகமாக கொடுக்குன்னு சொல்லுவாங்க. எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மோர் நாய்ஸ். அந்த புரியுதில்லை நான் சொல்கிறது? காலியான பாத்திரம் அது வீணான சல 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 சலன்னு சத்தம் போட்டுட்டு கிடக்கும். ஆனால் அந்த ஃபுல்லாக இருக்குல்ல, அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கிற பாத்திரம் தேவையில்லாத வாய் திறக்காது. பரிசுத்தாவியானவர் பேசுகிறாரா? கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிடுவோம். ஷபாலா பௌரா மகாதுரஹா. ஏசப்பா, வீணான சிந்தனைகளை வெறுக்கணும். வீணான சிந்தனை விருதாவாய் யோசிக்க வேணாம். ஆண்டவரே, நாட்களையும் நேரத்தையும் அனாவசியமாக நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஆண்டவரே, உம்மை தேவன் என்று நாங்கள் எங்களுக்கு தெரியும், ஆனால் குறிப்பிடத்தக்க அளவு உம்மை மகிமைப்படுத்தல குறிப்பிட்ட அளவு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணல. ஸ்தோத்திரம் பண்ணுறத வெக்கமாக நான் நினைச்சேன். ஆமாம் ஆண்டவரே, அறை வீட்டுக்குள்ள ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன், ஆனால் சர்ச்சிலெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிடுவேன். ஏன்னா என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு. ஒரு மாதிரியா ரெண்டு மாதிரியா? கஷ்டப்பட்டா யார் வருவா? ஒருத்தன் வரமாட்டா. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் கைகளை உயர்த்தி, இயேசப்பா, வீணான சிந்தனையை வெறுத்து தள்ளவோ, தேவ சிந்தனை உடையவர்களாய், தெய்வீக சிந்தனை உடையவர்களாய் மாறவும். ஆண்டவரே, சவுலின் ஆவி எங்களை விட்டு போகவும். அன்றைக்கு நேபுகாத்து நேச்சார் சொன்னது போல, அவன் பலப்பட்ட உடனே நான் கட்டின ஆமென் பாபிலோன் என்று சொல்லும் போது அது அவனுடைய மனமேட்டிமையை காண்பிக்கிறது. இயேசுவே, எங்களை தாழ்த்துகிறோம். வீணான சிந்தனையை குறித்து இன்றைக்கு ஆண்டவரே மே மாதம் 10ஆம் தேதி மாலையில பேசுகிறீர். ஆமென். சிலர் தவறான சிந்தனைகளை வைத்துக்கொண்டு சிலரோடு கூட பேச்சு குறைச்சிட்டீங்க. அவங்களால தான் இப்படி ஆச்சு, இவங்களால தான் அப்படி ஆச்சுன்னு. கர்த்தருடைய நான் உண்மையிலேயே உங்களை பற்றி பேசியிருந்தாலும் அவங்க கிட்ட நீங்க சாதாரணமா பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவாரு. ஷபா ரபூலபா துரபா கபா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தேவ பிள்ளைங்க இந்த டாபிக்ல சத்தியத்தை கேட்டுட்டு ஜெபம் பண்றாங்கப்பா. கோடி ஸ்தோத்திரம்ப்பா, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் சிந்தனையில வல்லமை இறங்கட்டும். ஆமென். ஒரு ஃப்ரெஷ் மைண்டாக மாற்றுங்க. ஆமாப்பா, கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எல்லாம் சொல்லுங்க, உதவி செய்யுங்க. எல்லாம் சொல்லுங்க, உதவி செய்யுங்க. கமாலா ரூகா பௌதாரா கபா துராபாலா கபா ரூகலாபா துரோ. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் நல்ல கரங்களை தட்டி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படித்தவரை நான் ஆமென். நல்ல வாய்களை திறந்து பாடு. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன்.
தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார், கால்கள் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை மட்டும் இல்லை என் கைகளையும் ஏறெடுக்கிறேன். அப்பா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த வீணான விருதாவான சிந்தனையினால என் வீட்டுக்குள்ளே வந்த குழப்பம், என் சிந்தையில வந்த குழப்பம், என் ஆவி ஆத்துமாவில வந்த கலக்கம் அதிகமாப்பா. இப்பொழுது என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றேன். எனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். என் உயர்வை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. எங்கள் ஆசீர்வாதத்தை யாராலும் திருட முடியாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எங்களை நடத்துவீர் என்று ஸ்தோத்திரத்தோடு உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்க கர்த்தர் தாமே உதவி செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு முக்கியமான ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யணும். ஆண்டவரே, நாளைக்கு ஆண்டவருடைய கரம் கூட இருக்கணும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். நாளைக்கு வெனஸ்டே அப்பா, மிஷன்ஸுக்காக ஆண்டவரே, மிஷனரிகளுக்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அறியப்படாத இன மக்களுக்காக ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மாலையில மக்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. தினந்தோறும் ஆயிரமான மக்களை எங்களுக்கு தாங்க. அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவாண்டவரே. அப்பா, அப்பா உமக்கு தோத்திரப்பா. எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், பஞ்சங்கள், வாக்குவாதங்கள். ஆண்டவர், இதன் மத்தியில கிருபையா நாங்க நின்னுகிட்டு இருக்கோம்ப்பா. விலைவாசி தாறுமாறா உயர்ந்து கிடக்குப்பா. பெட்ரோல் சிலிண்டர் விலையெல்லாம் எக்கச்சக்கமா உயருது. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாதிரி பிரச்சனை நடுவில் நாங்க தேவையில்லாத சிந்தனையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் மாற எங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளணும்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம். நாளைக்கு தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆண்டவரே, இந்த சிந்தை, அந்த ஆண்டவரே, தேவையில்லாத வீணான சிந்தையில இருந்து எப்படி நாங்க வெளியே வரணும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மாலையில் எனக்கு தகவல், சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அம்மா, அவங்க பேர் விஜயா, ஏசப்பாவை அதிகமாக நேசிக்கிறவங்க. அவங்க 2 மாசமா ரொம்ப லங் இன்ஃபெக்ஷன்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நுரையீரல்கள் ஏதோ பிளட் கிளாட் ஆகிருக்கிறதாக மருத்துவர்கள் கூறி அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க, மூச்சு விட கஷ்டப்படுறாங்க. அவங்க ஜெபிக்க சொன்னாங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி விஜய் அம்மாவுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால அப்பா, இப்போ ஒரு அங்க சிங்கப்பூர்ல 10:35 ஆயிருக்கும். இந்த நேரத்தில் நாங்க ஜெபிக்கிறோம். இந்த இரவில தூதர்கள் அவங்க வார்டுக்கு போட்டும் அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க. இத நிமித்தம் எங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதே போல யார் யாரெல்லாம் பலவீனத்துல, கஷ்டத்துல, வியாதியில, உபத்திரவத்துல, பாடுகளில, அதே போல பண நெருக்கடிகளில, வாடகைக்கு வழி இல்லாம டென்ஷனா, பிசினஸ் நல்ல ஸ்டெடி ஆகலன்னு போராடிக்கிட்டு இருக்காங்களோ, அவர்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுங்கப்பா. சமாதானத்தின் தேவன் கூட இருந்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த இரவில எத்தனை ஆயிரம் பேர் எங்களோடு சேர்ந்து இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, அத்தனை ஆயிரம் பேர் நிமித்தம் அவர்கள் குடும்பம் எல்லாம் தழைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் கிருபை செய்வார். இன்றைக்கு புதிதாக நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தினந்தோறும் நம்ம சந்திக்க, ஜெபிக்க, கர்த்தருடைய ஆலோசனை கேட்க உங்களுக்கு வசதியாக இருக்கும். மீண்டும் நாளைக்கு அதிகாலை 5:30 மணிக்கு
அனுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்தியை கேட்டு பலப்பட மறந்துடாதீங்க. நாளைக்கு ஈவினிங் 5:30 PM ஆஸ் யூஷுவல் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிரும். கர்த்தருக்குள்ள நம்ம தொடர்ந்து போராடி ஜெபிப்போம். நம்ம சிந்தனைகளில் ஜெயத்தை பெறுவோம். ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.